வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் எந்த வகையான உடல்நிலை பாதிப்புக்கு எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். ஜுரம் தீர்க்கும் பிரார்த்தனை. அதற்கு மிளகு ரசம், பருப்பு துவையல், விசேஷ நைவேத்தியம் படைக்கும் நிலை. நோயில்லாத வாழ்வே பெறுவதற்கரிய வரம். ஒருவர் வீடு, மனை, மக்கள், சொத்து, சுகபோகங்கள் என எல்லாவற்றையும் இருந்தாலும் அவர் நோய்பட்டு விட்டால் எதையுமே அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படும். நோய்களுக்கும் அதனால் உண்டாகும் துன்பங்களுக்கும் முன்வினையே காரணம். முன்வினைகளை செயல்படுத்தும் விதமாக நம் ஜாதகத்தில் கிரகநிலை அமையும் என்று சொல்வார்கள். அவ்வகையில் குறிப்பிட்ட நோய்களுக்கு குறிப்பிட்ட கிரகத்துவம் பெறும். கண் நோய்கள், காய்ச்சல், இதய நோய், படபடப்பு, தோல் நோய், எலும்பு நோய்கள், எலும்பு முறிதல், பித்தம் தொடர்பானவை நம்மை பாதிக்கின்றன என்றால் சூரிய தேவர் இவற்றுக்கு பொறுப்பாகிறார். அதேபோல் இதய நோய், வாந்தி எடுத்தல், இரத்த நோய், உடலில் கட்டிகள் போன்றவை சந்திரன் கட்டி காட்டுவார். நம் ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரகங்களின் நிலையை அறிந்து குறிப்பிட்ட பிணிகளின் தீவிரம் எப்படி என்பதை அறியும் வழக்கமும் முற்காலத்தில் உண்டு என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. சிலர் எந்தவித மருத்துவத்துக்கும் பலனில்லை, எவ்வளவோ பரிகாரம் செய்தும் பாதிப்பு குறையவில்லை என்றெல்லாம் புலம்புவார்கள். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. மருந்தே நம் வினைக்கேற்ப மருந்து என்று திருவாய்மொழியில் பகவானை கொண்டாடுகிறார் நம்மாழ்வார். நம் உடம்புக்கு ஏற்படும் துன்பம், உள்ளத்துக்கு ஏற்படும் துன்பம், சோகம், இந்த இரண்டு மட்டுமின்றி ஜீவாத்மாக்களின் துன்பத்துக்கு காரணம் பிறப்பு இறப்புக்கும் அது மருந்தாக திகழ்கிறார் இறைவன் என்பது பெரியோர் வாக்கு. அப்படி நம் நோய் நீக்கும் அருமருந்தாக பரம்பொருளின் மகாவிஷ்ணுவின் அம்சமாக தோன்றியவர் தன்வந்திரி என்கின்றன ஞான நூல்கள். தன்வந்திரி பகவானுக்கு திங்கட்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் விசேஷமான இந்த நாட்களில் முந்திரி, கற்கண்டு, உலர் திராட்சை, தயிர் சாதம் சமர்ப்பித்து தன்வந்திரி பகவானை வழிபட பிணிகள் நீங்கும். அதேபோல் எந்தவித வினைகளையும் வேகமாக நீக்கி இன்பம் தரும் தெய்வம் பிள்ளையார். கும்பகோணம் கோயில்களில் மிக பிரசித்தி பெற்றதும் பிரம்மாண்டமானதுமான கோயில்களில் ஒன்று நாகேஸ்வரன் கோயில். இங்கே அருளும் விநாயகர் ஒருவருக்கு ஜுரகர விநாயகர் என்று திருப்பெயர் உண்டு. உஷ்ண சம்பந்தமான நோய்கள் நீங்குவதற்கு இங்கே வந்து இரவு விநாயகருக்கு அபிஷேகம் செய்து மிளகு ரசம் சாதமும் பருப்பு துவையலும் நைவேத்தியம் செய்து வழிபடுகிறார்கள். வெப்ப நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பரிகாரம் செய்த போது அந்த மட்டுமே மிளகு ரச சாதம், துவையல் நைவேத்தியம். மற்ற நாட்களில் சாதாரண நைவேத்தியம்தான் படைக்கப்படும். இந்த பிரார்த்தனைகளை ஞாயிற்றுக்கிழமையில் செய்வது சிறப்பு. அந்நாளில் அங்கே வர இயலாதவர்கள் வேறு ஏதேனும் ஒரு நாள் வந்து அர்ச்சனை செய்து காய்ச்சல் நீங்க வேண்டிக் கொண்டு வணங்கி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு காய்ச்சல் குணமாகியிருக்கிறது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே ஜுரம் தீர்க்கும் பிரார்த்தனையை நிறைவேற்றுபவர் இந்த விநாயகர். பொதுவான நோய்களை குணப்படுத்துவதற்கு தன்வந்திரி பகவானை வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி செய்து எல்லோரும் நலமாக வாழ்வீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.